Hi all, welcome to Demystifying Markets. ஸோ நாளையோட இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பார்க்கலாங்க. திஸ் இஸ் ஃபார் மண்டேக்கான அனாலிசிஸ். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தவரையுமே வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஒரு ரேஞ்சாக தான் மார்க்கெட் வந்து இருக்காங்க. பிகாஸ் எஃப்ஐ அண்ட் டிஐ பார்த்தீங்கன்னா ஈக்குவலைஸ்டாக வந்து எஃப்ஐ செல்லிங் பண்ணும்போது டிஐ ஈக்குவலாக பை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து நிஃப்டியை வந்து ஒரு ரேஞ்சாகவே வச்சுருக்காங்க. பெருசாக கீழே 23,500க்கு கீழேயும் போகலை, 24,100க்கு மேலேயும் பெருசாக நிஃப்டியால் போக முடியல. ஸோ வித் தட் நோட் என்னோட இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் பிஃபோர் தட் வந்து ஸோ ஜனவரி மந்தோட ட்ரைனிங் பேட்ச் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டார்ட் ஆகுது. சாட்டர்டே சண்டே பேட்ச் அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் ப்ளஸ் ஆர்டர் ஃப்ளோ ரெண்டுமே ஈக்குவலாக நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்து கற்றுப்போம். ஸோ இதை பொறுத்தவரை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வெசஸ் ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட்டர் மாதிரி நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து ஸோ இதை வந்து டேட்டாவை நீங்களே ரிசர்ச் பண்ணி இன்ட்ராடேக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்கேல்பராக இருந்தால் எப்படி இருக்கணும், ஸ்விங் ட்ரேட், லாங் டேர்ம் செட்டப்ஸ் இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ப்ரொஃபைலே உங்களுக்கு காட்டும். ஸோ மார்க்கெட்டில் ஸோ மெனி ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு ஸ்டேஜும் நம்ம ஈக்குவலாக வந்து இதுதான் வந்து சைக்கிளாக திரும்ப திரும்ப மார்க்கெட்டில் வரும். ஸோ இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே திரும்ப திரும்ப சைக்கிளாக வரும். ஸோ ஒரு ஸ்டேஜும் நம்ம டீட்டெயிலாக படிப்போம் மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்தவரையும். ஸோ வித் தட் நோட் ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கைண்ட்லி காண்டாக்ட் த வாட்ஸ்அப் நம்பர். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த 24,000 பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையுமே ஒரு 24,000 அந்த லெவலுக்கு கீழேயும் பெருசாக ஹோல்ட் ஆகலை, அந்த இடத்துக்கு கீழேயும் பெருசாக விடலை. அதே மாதிரி 24,100க்கு மேலேயும் பெருசாக ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கிளியராக இருக்கு இல்லையா. ஸோ அந்த லெவலுக்கு மேலேயும் பெருசாக மார்க்கெட்டால் போக முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மல்டி லெவல் ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் வந்து ரெசிஸ்ட் ஆகிருக்கு. திரும்ப திரும்ப நம்ம சொல்கிற மாதிரி ஒரு புது ஏரியாவில் ரெசிஸ்ட் ஆகலை. ஸோ ஆல்ரெடி ஒரு வெல் நோன் ஏரியாவில் தான் மார்க்கெட் இன்னைக்கு ரெசிஸ்ட்டும் ஆயிருக்கு, சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. அண்ட் இந்த சப்போர்ட்டை பொறுத்தவரையும் நம்ம பார்த்தோம், மார்க்கெட் வந்து நேத்தோட வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் நிஃப்டி வந்து ஒரு இன்சைட் மார்க்கெட்டாக வந்து இருந்தது அப்படின்னு. ஸோ ஃப்ரெஷ் சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் இந்த பிஓசி எந்த அளவுக்கு ஒரு மல்டி லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருந்ததோ 23,950 ஜோன். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இன்னி டேயில் அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டமாக இருந்திருக்கு. அண்ட் நிஃப்டியை பொறுத்தவரையுமே பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி, அதாவது இனிஷியலாக ஒரு 1 ஹவர் பீரியட்லேயே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்பைக் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய மூமெண்ட் இல்லை, ஐபியும் எக்ஸ்டென்ஷன் ஆகலை. ஸோ பீபாக் ஜென்ரேட் ஆகிட்டு ஐபி வித் நோ எக்ஸ்டென்ஷன் தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோசிங் 24,000. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் திரும்பவும் மேலே வராங்க அப்படின்னா 24,100லேருந்து 150ன்றது கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லையா. ஸோ திரும்ப திரும்ப மார்க்கெட் வந்து மல்டி லெவல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2400 to 150. ஸோ ஃபர்தராக இந்த லெவலையும் தாண்டுறாங்க அப்படின்னா 24,200 செகண்ட் லெவல் அண்ட் 24,300 இஸ் கோயிங் டு பி த தேர்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நிஃப்டி டவுன் சைடில் வரும்போது கிளியராக பார்த்தீங்கன்னா இன்னியோட அந்த 3 டேஸோட ஹை தான் வந்து இன்னியோட சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நேத்தோட வீடியோலையும் பார்த்தோம், மார்க்கெட் வந்து இந்த 3 நாளோட இன்சைடாக இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து இன்சைட்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. வெரஸ் நிஃப்டி இன்னும் இன்சைட் மார்க்கெட்டில் இருக்காங்க. வெளியில் வரும்போது அது வந்து சப்போர்ட்டாக டேர்ன் ஆகும்னு. எஸ், இட் வாஸ் டேர்ன் அஸ் சப்போர்ட். ஸோ 23,900 ஜோன் வந்து ஃபர்தராக ஒரு இனிஷியல் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரொவைடட் 24,000 சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கும் கீழே மார்க்கெட் வராங்கன்னா 23,800 to 750. ஸோ கிளியரான ஒரு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் அ பீபாக் இல்லையா. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த டேவோட ஹை, இந்த 2 டேஸோட ஹை பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 23,850 ஜோனுக்கு மேலே. ஸோ கிளியராக இந்த லெவலும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 23,750 to 800 செகண்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஃபார் நிஃப்டி, ப்ரொவைடட் இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை ரிலையன்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 1,210க்கு மேலே ஹோல்ட் ஆகுது. பட் ப்ரொவைடட் ரிலையன்ஸும் வந்து அந்த அளவுக்கு பெரிய மூமெண்ட் வந்து கொடுக்க முடியல. பட் ஸ்டில் வந்து அந்த 1,200 லெவல்ஸும் பிரேக் பண்ண முடியலை. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையுமே ஹோல்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து எஸ்பெஷலி லேட் ஸ்பைக் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க கம்பேரிட்டிவ் டு ப்ரைவேட் பேங்க்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையுமே எஸ், இட் வாஸ்
அகெயின் லாஸ்ட் 3 டேஸ் ஒரு இன்சைட் பாராக இருந்தது. அப்புறம் நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செல்லிங் எக்ஸஸை வந்து கிளியராக வந்து 52,000ன்ற லெவல் வந்து கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது இல்லையா? ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் திரும்ப திரும்ப ஒரு புது ஜோனுக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்லை. அதே மாதிரி ஒரு வெல் நோன் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ரெசிஸ்ட் ஆகிருக்கு. தட் இஸ் 52,000 அந்த ஜோன் தான் சைக்காலஜிக்கலாக ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு ரெசிஸ்டன்ஸான நம்பர் தான். ஸோ ஐபி எக்ஸ்டென்ஷன் ப்ரொவைட் பண்ண முடியல. வெரஸ் பார்த்தீங்கன்னா வைட் ஐபி அண்ட் பிபாக்கும் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெயின்லி இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து நல்ல ஒரு நியூஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுனால இண்டஸ்இண்ட் பேங்க் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த மார்க்கெட். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பேங்க் சப்போர்ட்டிவாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் பீரியடே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ரைட் ஃப்ரம் 51,500 டு 52,000 கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 பாயிண்ட்டுக்கு வந்து இமீடியட்டாக நல்ல ஒரு மூமெண்ட் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் நிஃப்டியோட மூமெண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ விதின் த ரேஞ்ச்குள்ளேயே அந்த ரேஞ்ச் 500 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி திரும்ப திரும்ப வந்து ரொட்டேஷன் இருந்தது. அண்ட் பிபாக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் 51,700ல். ஸோ இன்கேஸ் பேங்க் நிஃப்டி இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் மேலே வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 51,900. ஸோ 51,900 அண்ட் 52,000 52,000க்கு மேலே பேங்க் நிஃப்டியை போகவே விட மாட்டேங்கிறாங்க. நிஃப்டி எப்படி வந்து அந்த அப்சைட் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி 52,000க்கு மேலே நிஃப்டி பேங்க் நிஃப்டியால் போக முடியல. ஸோ செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இது தாண்டின லெவலும் பார்த்தீங்கன்னா 52,200 விச் இஸ் அன் எக்ஸஸ். அண்ட் ஆன் டவுன் சைடை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கிளியராக 51,500 விச் இஸ் அ ஃபஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஏன்னா இன்னியோட இன்ட்ராடேல நம்மளுக்கு 51,500 ஏன்னா நேத்தோட பிஓசி இது நேத்தோட வீடியோலையும் நம்ம பார்த்துருந்தோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் இந்த லெவல் வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு எஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சப்போர்ட்டில் தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுத்திருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரெசிஸ்டன்ஸில் தான் ரெசிஸ்ட்டும் ஆயிருக்காங்க. பட் அந்த ரேஞ்ச் வந்து இட் வாஸ் ஆல்மோஸ்ட் நேரோ பிகாஸ் ஆஃப் த இயர் எண்ட் க்ளோசிங் அப்படின்றதுனால. ஸோ மார்க்கெட்டோட மூமெண்ட்டும் அந்த ரேஞ்சில் தான் நேரோவாக இருக்குது. ஸோ 51,500 ஃபஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் டேக்கன். ஸோ திரும்பவும் அந்த லெவலை பிரேக் பண்ணுற வரையுமே மைனர் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டின லெவல் பார்த்தீங்கன்னா 51,400 to 300 விச் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் லெவல். ஏன்னா எக்ஸஸும் நம்மளுக்கு அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 51,200 தேர்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். வெரஸ் பிபாக் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக இந்த 3 டேஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இன்சைட் பார்லேருந்து வெளியில் வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து திரும்பவும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் கன்சிஸ்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி கிளியர். ஸோ ப்ரொவைடட் ப்ரொஃபைல் எப்படி பில்ட் ஆகுது நெக்ஸ்ட் வீக்குக்குன்னு பார்க்கலாம். ஸோ நியூ இயர் அப்படின்றதுனால ஃப்ரெஷ் இயர்லலாம் எந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைலை வந்து சேஞ்சஸ் காட்டுறாங்க அதுலேருந்து வந்து எந்த சைடில் ப்ரொஃபைல் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். வித் நோட் நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஆல்.